ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் எதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கிறோம்னா, ஆர்பிட்ரேஜ் பெட்டிங்லாம் என்ன, அது இந்தியாவில் எப்படிலாம் யூஸ் பண்ணி பெட் பண்ணி லாஸே இல்லாமல் 100% ப்ராஃபிட் மட்டும் பார்க்குறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரா இன்கம் வந்தால் நல்லாயிருக்கும், ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, யூடியூப்பில் வீடியோ அதிகமாக பார்ப்பாங்க, வெப்சைட்டில் போய் ஆர்டிக்கிளை சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. கடைசியில் அவங்களுக்கு கிடைக்கிறது ஸ்போர்ட்ஸ் பெட்டிங்கு இல்லைன்னா ட்ரேடிங்காக இருக்கும். மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் பெட்டிங்லேயும் ட்ரேடிங்லேயும் மேக்ஸிமம் லாஸ் தான் பண்ணுவாங்க. ஏர்னிங்கும் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெட்டிங்கில் நீங்கள் ஒரு வாட்டி லாஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மக்களுக்கு பொறுமைங்கிறதே இருக்காது. அடுத்து மொத்த அமௌண்ட்டையும் ஒரே பெட்டில் போட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக லாஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. இப்படி தான் மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆர்பிட்ரேஜ் பெட்டிங்கிறது அப்படி கிடையாது. முழுக்க 100% ப்ராஃபிட் மட்டும்தான். நீங்கள் என்ன தான் பெட்டிங்கில் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணி நீங்கள் பெட் பண்ணாலும் சம்டைம்ஸ் லாஸ் ஆகத்தான் செய்யும். ஆனால் ஆர்பிட்ரேஜ் பெட்டிங் அப்படி இல்லை. ஒரு டீம் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, இன்னொரு டீம் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் நமக்கு 100% ப்ராஃபிட் வந்தே தீரும். இதுதான் ஆர்பிட்ரேஜ் பெட்டிங்கிறது. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இது என்னோடய வாட்ஸ்அப் குரூப். இந்த குரூப்பில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இந்த டீம் 2 வந்து நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸாக வச்சுக்கோங்க. இந்த டீம் 1 வந்து நீங்கள் ராஜஸ்தான் ராயல்ஸாக வச்சுக்கோங்க. இப்போ எந்த டீம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆகுதுன்னு கேட்டிருக்கான். இப்போ ஒரு பிளாட்ஃபார்மில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து குவாலிஃபை ஆகும்னு நீங்கள் பெட் பண்ணுறீங்க. இன்னொரு பிளாட்ஃபார்மில் ராஜஸ்தான் ராயல் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆகும்னு நீங்கள் பெட் பண்ணுறீங்க. ஆனால் இந்த ரெண்டில் இந்த டீம் தோற்றாலும் நமக்கு ப்ராஃபிட்டு தான், இந்த டீம் தோற்றாலும் நமக்கு ப்ராஃபிட்டு தான். அது எப்படின்னு காமிக்க பாருங்களேன். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்கும்னு ஒரு 1x பெட்டோ பரிமேட்சோ ஏதோ ஒரு பெட்டிங் பிளாட்ஃபார்மில் ஒரு பெட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல் ஜெயிக்கும்னு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்னு ஒரு பெட் பண்ணுறீங்க. உங்கள்கிட்ட 3000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்டு தான், சென்னை சூப்பர் கிங்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்டு தான். இந்த ரெண்டில் எந்த டீம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போனாலும் கண்டிப்பாக இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு டீம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். அப்படி எது போனாலும் உங்களுக்கு வந்து 539 ரூபா ப்ராஃபிட்டு. நீங்கள் இதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 மேட்ச் எடுத்தால் போதும், உங்களுக்கு சாலிடாக 1000 ரூபீஸ் 1100 ரூபீஸ் ஈஸியாக கிடச்சிடும். நீங்கள் 3 மேட்ச் 4 மேட்ச் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, 2 மேட்ச் எடுத்தாலே போதும். உங்களுக்கு சாலிடாக 1000லேருந்து இப்போ என்கிட்ட 3000 இல்லை, என்கிட்ட 4000 இருக்குது, 5000 இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5000 நீங்கள் இப்போ போடுங்களேன். உங்கள்கிட்ட ஒரு 5000 ரூபா இருக்குன்னா ஒரு நாளைக்கு 898 ரூபா, 900 ரூபா. நீங்கள் 2 மேட்ச் போட்டிங்கன்னா 1800 ரூபா ஆச்சு. 1800 ரூபாய் நீங்கள் சாலிடாக ஒரு நாளைக்கு ப்ராஃபிட்டாக எடுத்துடலாம். இதில் வந்து முழுக்க ப்ராஃபிட் மட்டும்தான், உங்களுக்கு லாஸே கிடையாது. நான் ஏன் இப்போ வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு டெலிகிராம் குரூப் தான் வச்சுருந்தேன். அதில் தான் நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ரீயாக தான் பெட்டெல்லாம் நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஃப்ரீ ஆர்ட்ஸ் தான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் இந்த நார்த் இந்தியன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு உள்ளே வந்து அந்த குரூப்பே மொத்தமாக கலைச்சிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், ஃப்ரீயாக கொடுத்ததை அவங்க எடுத்து இன்னொரு வெப்சைட்லாம் போட்டு அதை ஸ்கேம் பண்ணி அது மூலிமா மற்றவங்கக்கிட்ட பணத்தை ஏமாற்றி வாங்கி அதை முழுக்க ஸ்கேமிங்காக மாற்றிட்டாங்க. அந்த டெலிகிராமை பொறுத்த வரைக்கும் 3/4 வந்து ஸ்கேமிங் மட்டும்தான். அதனால தான் நான் டெலிகிராம் குரூப் பக்கம் போகாமல் இப்போ வாட்ஸ்அப் குரூப்பை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் போடுற பெட் எடுத்து அவங்க இன்னொன்றில் போட்டு அவங்க மற்றவங்களை ஏமாத்துறதையும் முழு வேலையாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாட்டாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ்லேயும் அவங்க ஒரு டிரான்ஸ்லேட்டில் போட்டு இத்தனை நாள் தரேன், இவ்வளோ நாள் பெட்டு உங்களுக்கு தரேன், இவ்வளோ அமௌண்ட் அனுப்புங்கன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு அவங்கள ஃபுல் ஏமாற்ற தான் செய்கிறாங்க. அதனால தான் நான் வாட்ஸ்அப் குரூப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது ஒரு நாளைக்கு நேற்று மட்டுமே நான் 3 பெட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஒரு பெட்டு 20%, இன்னொரு பெட்டு 36%, இன்னொரு பெட்டு 20%. மொத்தம் நேற்று மட்டுமே 76% ப்ராஃபிட்டுக்கு நான் பெட்டை வந்து கொடுத்துருக்கேன். இது என்னோடய விஐபி சேனலுங்க. இந்த சேனலில் தான் நான் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு நாளைக்கு நான் ஒரு பெட்டு தான் இந்த ஃப்ரீ சேனலில் போடுவேன். விஐபி சேனல்லாம் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 4 பெட்லேருந்து 5 பெட் வரைக்கும் போட்டுருவேன். நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். எப்படி பெட் பண்ணணும் சார், எந்த வெப்சைட்டில் பெட் பண்ணணும் சார், எந்த ஆப்பில் பெட் பண்ணணும் சார், நீங்கள் என்கிட்ட அழகாக கேளுங்க. நான் உங்களை கைட் பண்ணுறேன். ஏன்னா இப்போது ஸ்டேக்கு 4 பெட்டு அந்த மாதிரி ஃபாரின் பெட் கம்பெனிலலாம் நீங்கள் பணத்தை போட்டு விட்ரால் எடுக்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் நான் முழுக்க நம்ம இந்தியன்
ஈஸியாக இந்தியாவுக்கு விட்ராவல் கொடுக்குற ஆப்பை மட்டும் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அதில் மட்டும் நீங்கள் பெட் பண்ணாலே போதும். ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு 4 ஆப் தாங்க. அந்த 4 ஆப்பில் மட்டும் நீங்கள் பெட் பண்ணால் போதும். ஒரு நாளைக்கு சாலிடாக 2000 rupees எடுத்துக்கிட்டே இருக்கலாம். மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா நான் ஒரு சிவில் இன்ஜினியர் தாங்க. முழுக்க டிராயிங் ஒர்க்கு, டிசைனிங் ஒர்க்கு இதெல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் இதை ஆரம்பித்தேன். இதை ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்றுமே பெருசாக தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் இதில் நான் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, நம்ம மக்கள் இதிலேருந்து பணத்தை கொஞ்சம் பார்க்கட்டுமே. ஏன்னா அவங்க முழுக்க லாஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் 10 ரூபா லாஸே இல்லாமல் வருமானம் மட்டும் பார்க்கட்டுமே தான் நான் இப்போ இதை ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ஒரு டீம் 7.5 நெக்ஸ்ட் டீமுக்கு குவாலிஃபை ஆகுது. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு 1x பெட்டில் 7.5 ஓட்ஸுக்கு நீங்கள் பை பண்ணுறீங்க. அதே மாதிரி டீம் 2வை ராஜஸ்தான் ராயலில் 1.4 இருக்குது. நெக்ஸ்ட் டீமுக்கு இன்னொரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் பை பண்ணுறீங்க. இப்போ இதில் எந்த டீம் ஜெயிச்சாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தானே. இதே கான்செப்ட் தாங்க ஆர்பிட்ரேஜ் பெட்டிங்கு.